ஆமீன். இன்று 16ஆம் தேதி 7ஆம் மாதம் 16ஆம் தேதி ஜூலை மாதம் 16ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்கள் கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 31, எரேமியா 6, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 17வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். இதிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இன்றைய நாளுக்கான வசனம்: சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு ஒன்று வந்திருக்கிறது. அந்த ஜெப குறிப்பை உங்கள் முன் வைக்கிறேன். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு அவசரமான ஜெபமாக இருக்கிறது. அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அந்த ஜெப குறிப்பை கேளுங்கள், அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த ஜெப குறிப்பை கேளுங்கள். பாஸ்டர் பிரைஸ் லார்ட், நான் ரொமானா பேசுறேன். எனக்கு தேவன் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். என் மன விருப்பத்தின்படி ஒரு 3 மாசம் நல்லா போய்கிட்டு இருந்தது. 6 மாசம் தான் கான்ட்ராக்ட். செப்டம்பர்ல தான் இந்த வேலை முடியணும். அதுக்கு பிறகு அவங்க என்னைய திருப்பி அந்த கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணி இன்னொரு 6 மாசமோ 1 இயரோ வச்சிருக்கணும். அப்பதான் எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நான் 2 பிள்ளைங்களோட கஷ்டப்பட்டு கொண்டு தனியாக வாழ்றவங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு எனக்காக நீங்களும் உங்களோட ஜெபத்தில் இருக்கிற சபை உறுப்பினரும் தயவு செஞ்சு எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியுமா? ஜெபிச்சு எனக்கு சொல்லுங்க. ஏன்னு சொன்னா நாங்களும் இங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். ஆனா ஒரு பெரிய பைத்தான் உண்டு. நாங்க ரெவலேஷன்ல பாக்குறோம். ஒரு பெரிய மலை பாம்பு எனக்கு விரோதமா, நான் வேலை செய்யற அரசாங்க இடத்துக்கு விரோதமா அங்க இருக்கிற தலைவர்கள், எனக்கு உயர்வா இருக்கிற அதிகாரிகள் மூலம் எனக்கு சாத்தானால அட்டாக் வந்து கொண்டிருக்குண்டு நாங்க அதை தேவன் எங்களை வெளிப்படுத்திருக்கிறார். ஸோ அதுக்காகத்தான் நான் இப்படி கேட்கிறேன். தயவு செஞ்சு எனக்காக உங்களோட சகோதரியாக கர்த்தருக்குள்ள எனக்காக ஸ்பெஷலா உபவாசம் பண்ணி எனக்காக மட்டும் ஜெபிக்கிற ஒரு ஜெபமா நீங்க ஒரு கூட்டமா சேர்ந்து தயவு செஞ்சு ஜெபிங்க. இது உங்களுக்கு நான் வைக்கிற அன்பான வேண்டுகோள். கர்த்தருக்குள்ள ஒரு சகோதரியா கேட்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ண முடியுமா? எனக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர் பிரதர். நீங்க ஆமான்னு சொல்றதுக்கு தேங்க்ஸ். பட் எனக்கு சொல்லுங்க, உங்களோட கூட்டங்கள்ல நீங்க வைக்கிற இந்த மீட்டிங்ஸ், இந்த எனக்கு நெடுகளும் போடுறீங்கல்ல, சாட்டர்டேஸ்ல, வீக் டேஸ்ல, எல்லா நாட்களையும் உபவாச கூட்டம் எல்லாம் இருக்குண்டு. தயவு செய்து அந்த கூட்டங்களுக்கு இந்த மெசேஜை போட்டு விட்டுறீங்களா? உண்மையா உத்தமமா உபவாசம் இருந்து எனக்கு யாராவது ஜெபிச்சு ஆகணும். இது நான் என்னுடைய ஒரு சகோதரமா உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கொள்றேன். ஏனென்றா இந்த விஷயத்துல இருந்து நான் வெளியே வரணும். சிஸ்டர் பிரதர், தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இத்தனை வருஷமா உங்களோட பழகி இருக்கிறோம். நாங்க நேர்ல கதை கேட்டிங் கூட அந்த ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ், மோர் தேன் 10 இயர்ஸ் நான் உங்களோட எல்லாம் பதவி கழிச்சு கொண்டிருக்கிறேன். 2010ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ தயவு செய்து எனக்காக இந்த சபைகள்ல இருக்கிற மக்கள், ஊழியக்காரர்கள், வேறு நாட்டுல இருந்து வாரவங்க இது வைக்கும் போது அவங்க உபவாசம் இருந்தாலும் சரி, உபவாசம் இல்லாட்டும் என்ற பேரை சொல்லி ரொமானாக்கு அரசாங்க வேலையில நிலைவரமா இருக்கணும். அதுல இருக்கிற அட்டாக்ஸ் எல்லாம் இல்லாம போகணும்னு இந்த 2-3 வரியில சொன்னா கூட போதும் சிஸ்டர். எனக்கு அப்படி அவங்க ஜெபிக்கும் போது அந்த நேரத்தையும் டைமையும் தாங்க. நானும் அது அவங்களோட சேர்த்து ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இவ்வளவு காலம் நீங்க எனக்கு செஞ்ச ஹெல்ப்புகளுக்கு சரியான தேவன் உங்களுக்கு அளவில்லாத அளவு ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன். இந்த சகோதரிக்காக நாங்கள் கடந்த வாரத்திலும் ஜெபித்திருந்தோம். கர்த்தர் தாமே அவருக்கு ஊடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அவருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் அரசாங்க வேலையிலே இணைந்திருந்தார். அவருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லே கொடுத்திருந்தார்கள். ஆனாலும் போகும் இடமெல்லாம் அவர்கள் அந்த நிற வேறுபாடு காரணமாக அவருக்கு ப்ரெஷர். அந்த வேலையை அவருக்காக ஜெபிப்போம். இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசனை அவர்கள் கால வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி சிஸ்லியா
லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் யேமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த சகோதரியை நாங்கள் இணைக்க முயற்சிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. அவருக்கு வேலை நிலமோ தெரியவில்லை. ஆமீன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்சம் வேளையில் நாங்கள் ஜெப வேளைக்காக சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேஷ்டியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நடத்தி செல்வாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ஓய்வு நாளை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஓய்வு நாள் என்றால் அங்கு பாவ பரிகார நாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட்டு வேணுமென்று இருந்து அவர்களுடனே சம்பாசித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இதிலே வாரத்தின் முதல் நாளிலே அங்கு இயேசுவானவர் வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே ஏதேன் தோட்டத்திலே ஏற்பட்ட ஓய்வு நாள் பிந்திய நாட்களிலே இஸ்ரவேலின் உடன்படிக்கையின் அடையாளமானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு யாத்திராமா 31:13 நாங்கள் வாசிப்போமானால், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் அங்கு எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இஸ்ரவேலர்களை தேவன் தெரிவு செய்து ஒரு உடன்படிக்கையை அது வாரந்தோறும் நினைப்பூட்டும் ஒரு ஓய்வு நாளாய் அவர் அன்றையில இருந்து ஏதேன் தோட்டம் தொடங்கின நாள்ல இருந்து அவர் செய்ய அந்த ஓய்வு நாளை குறித்து அந்த நியாய பிரமாணத்திலும் சொல்லி கொண்டே வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அதோடு சிருஷ்டிப்பின் ஓய்வு நாள் ஆதி முதல் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அது சிருஷ்டிக்கப்பட்டதன் நினைவு நாள், சிருஷ்டிப்பு பூர்த்தியாய் நிறைவேறின நாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எசேக்கியேல் 20:12 சொல்லப்படுகிறது, நான் தங்களை பரிசுத்தம் பண்ற கர்த்தர் என்று அவர் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதாக என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன், என் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படி அவைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்குது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. பாருங்கள், ஓய்வு நாள் வாரத்திலே முதல் நாள் ஓய்வு நாள். அங்கு அந்த ஓய்வு நாள் எப்படியெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல இருந்து வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இங்கு முதல் நாள் மீட்பின் ஓய்வு நாளாய் இருக்கிறது. ஓய்வு நாள் என்றால் சனிக்கிழமை தான் 7வது நாள். தேவன் ஓய்ந்திருந்தார். அந்த நாட்கள்ல நாங்களும் ஓய்ந்திருக்க வேண்டிய அந்த சனிக்கிழமையா இருக்கிறது. ஆனால் நாங்கள் வாரத்தின் முதல் நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த நாள் அங்கு ஓய்வு நாள் முடிந்து அந்த நாளை நாங்கள் தேவனுக்கு எங்களுடைய ஆராதனைகளை நாங்கள் செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம், நன்றி சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அந்த முதல் நாள் மீட்பின் பின்பு சபை தொடக்கமும் தினந்தோறும் அப்பம் விட்டு ஆராதித்து வந்த தேவ பிள்ளைகளாய் அன்றைக்கு இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே மீட்பின் பிறகு அங்கு அவர்கள் நாள்தோறும் அப்பம் விட்டு அங்கு ஆராய்த்து வந்த தேவ பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்திலே ஒரு மனம்
முக்கியமாயிருக்கிறது. அவர்கள் அனுதினமும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கடவமில்லாத இருதயத்தோடு அங்க தேவனை துதித்து வந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கே பிழை இருக்குதென்றா இந்த ஓய்வு நாளை நாங்கள் சரியாக அனுசரிக்க வேண்டும். இந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாளிலே தானே நாங்கள் அவரை துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அனுதினம் வாரந்தோறும் அங்கு அவர்கள் கடைப்பிடித்தார்கள். அதே போல நாங்களும் அங்கு தேவனுடைய அந்த ஓய்வு நாளை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் வாரத்தின் முதல் நாள் அங்கு 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடி உங்களில் அவனவன் வாரத்தில் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதியாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவுள் எழுதி இருக்கிறது. பாருங்கள், இந்த வாரத்தின் முதல் நாளில் ஏன் ஆராதனை செய்ய வேண்டும்? அந்த நாள் என்னத்துக்காக என்று சொல்லி கண்டால், இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த அந்த நாள் அங்கு ஓய்வு நாளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஓய்வு நாள் முடிந்து வாரத்திலே முதலாம் நாள் விடிந்து வருகையில் அங்கு மகதேனா மரியாள் அங்கு கல்லறைக்கு போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் சனிக்கிழமை அவர்கள் போகவில்லை, ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளே அவர்கள் எல்லா ஆயத்தத்தோடும் கூட அந்த கல்லறைக்கு புறப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 2வது அப்போஸ்தலர் 2:1 ஆவியானவர் இறங்கி வந்து திருச்சபைகள் உருவான நாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனண்டா பெந்திக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்திலே என்ன பரிசுத்த ஆவியானவர் அந்த வந்த நாள் ஓய்வு நாள். அதில் என்னென்ன நடந்ததுண்டா, ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் வைத்தார்கள், அறுவடை ஆரம்பமானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த சிறப்பான நாள் இந்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலே புதிய ஆரம்பம், புதிய காலம், புதிய கிருபை, பரிசுத்த ஆவியின் தொடக்கம், கிறிஸ்துவின் நற்செய்தி பூமி எங்கும் கடைசி பரியந்தம் அங்கு பிரசங்கிக்கும்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வு நாளிலே தான் அங்கு வெளிப்படுத்தல் 1:10 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாளில் அங்கு ஆவிக்குள்ளானான் என்று சொல்லி அங்கு யோவான் அங்கு ஆவிக்குள்ளானான் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. அந்த ஆவிக்குள்ளான நாளும் கூட இந்த வாரத்தின் முதல் நாள் ஆகிய இந்த நாளிலே தான் என்று சொல்லி சரித்திரங்கள் சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், ஆரம்பத்திலே தொடங்கப்பட்ட ஓய்வு நாள் கடைசி மட்டும் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு மிகவும் மிகவும் இந்த ஓய்வு நாளின் காரியங்களை எல்லாம் அங்கு நிறைவேற்றினார். பழைய ஏற்பாட்டு ஓய்வு நாள் கட்டளைகளை அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவேற்றி முடிச்சார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு அவரை நாங்கள் துதித்து, அவர் தான் எங்களுக்கு மத்தியஸ்தர், எங்களுக்கு தலைவராய் இருக்கிறார், எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாமே எங்கள் இயேசு கிறிஸ்துவாலே இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆகவே அந்த நாள் தான் திருவிருந்து எடுக்கிற நாளாய் நாங்கள் வைத்துக் கொள்ளுகிறோம். ஏனென்றால் இந்த நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தரை துதிக்கிற நாள். கர்த்தருடைய நாள் சனிக்கிழமை, ஆனா வாரத்தின் முதல் நாள் தான் தேவனை துதிக்கிற நாள். அவர் எங்களுக்காக சிருஷ்டித்த சகலதுக்கு நன்றி சொல்லும் நாள். அந்த நாளை நாங்கள் அனுசரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் தவறிக்கொண்டு இருக்கிறார்கள், தப்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய அனுக்கிரகம், அனுகூலமான கதவுகள் திறக்கப்படாததுக்கு சில காரணம் இந்த ஓய்வு நாளை சரியாக, நேர்த்தியாக, உண்மையாக நாங்கள் பயன்படுத்துவது இல்லை. அதுக்கு நாங்கள் கவனம் செலுத்தி கர்த்தருடைய பாதத்திலே அதை கொடுப்போம். நாங்க இந்த வேளையிலே ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஓய்வு நாள் முக்கியமான நாள். ஓய்வு நாளை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி கர்த்தருக்குள்ளே நாங்கள் அங்கு
எப்ப ஓய்ந்திருக்க வேண்டும், எப்ப தேவனை துதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மகதலேனா மரியாள் வாரத்தின் முதல் நாள் தான் அவள் அங்கு ஆண்டவரை பார்க்கும்படி கடந்து சென்றாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சனிக்கிழமை அங்கு இயேசுவானவருக்கு ஒன்று நடக்கவில்லை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த ஓய்வு நாளை எல்லா மக்களும் அதன் அருமையை அதன் பெருமையை அறிந்து கொள்ள, பழைய ஏற்பாட்டிலே அது அறுவடை நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அறுவடை இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. வாருங்கள், விக்கிராதனைகள் கூடிக்கொண்டு போகுது, எங்களுடைய அறுவடை நாட்கள் குறைந்து கொண்டு போகிறது. இதுக்கு காரணம் நாங்கள் ஓய்வு நாளை சரியாக பயன்படுத்தாம இருக்கிறோம். சரியான தேவன் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கூட நாங்கள் பயன்படுத்த முடியாதவர்களாய், தெரியாதவர்களாய், அறியாதவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அநேக காரியங்கள்ல நாம் வேறு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கும் போது சொன்னேன். அவர்கள் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். முதலாவது எங்கட பிரச்சனைக்காக ஆண்டி உங்கள்கிட்ட வந்தோம், 2வது நாங்கள் உங்களுக்காக நாங்கள் வந்தோம், 3வது இப்பதான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் ஏன் வேதத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும் என்று இப்பதான் புரியுதண்டு. அவ்வளவு நாளும் அவர்கள் அறியவில்லை. ஆனால் ஆலயத்திலே தான் இருக்கிறார்கள். வேத வசனங்களை அவர்கள் அறியாததினால அவர்கள் அவங்க ஆண்டவரை துதிக்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுது சபை போதகர்களும் தங்களுக்கு கீழாக இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்க விருப்பம் இல்லை. அவர்கள் அஞ்ஞானத்தில் தேறினால் அவர்களை விட இவர்கள் வந்துடுவார்கள் என்று அந்த அர்த்தமோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி அறியாத காலத்தை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்பி இந்த வேதம் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாங்கள் பாஸ்டர் அவர்கள், நீங்கள் ஓய்வு நாளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை எல்லா மக்களும், எல்லா விசுவாச பிள்ளைகளும், எல்லா நாடுகள்ல இருக்கிறவர்களும் அறிந்து உணர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில நீர் எப்படி ஓய்ந்திருந்தீரோ அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஓய்ந்திருந்து உம்முடைய வசனங்களை தியானித்து உம்முடைய நாளில நாங்கள் துதித்து ஆராதித்து உமக்காக அந்த நாளை முற்று முழுதாக ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்வை இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக உம்மை உயர்த்துற நாளாக நீர் 6 நாள் எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தீரே, அந்த ஓய்ந்திருந்த நாளை நாங்கள் ஒவ்வொரு கிழமைகளிலேயும் உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமாக வாழ நீர் ஒருவர் எங்களை உருவாக்கின தேவனுக்கு நன்றி சொல்லுகிற நாளாக, எங்களை உயர்த்தாதபடி உம்மை உயர்த்துற நாளாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் 6 நாள் வேலை செய்து உமக்காக ஒரு நாளை கொடுத்து அந்த நாளில 24 மணித்தியாலங்களும் உமக்கென்று வாழ ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்வீராக. நாங்கள் குறைந்த நேரங்களை உமக்கு செலவிடாதபடிக்கு நீர் எங்களுக்கு தந்த நாளை உமக்காக பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரோடும் உடன்படுவீராக. ஒவ்வொரு சபைகளும் ஒரு நீண்ட நேர ஓய்வு நாளாக சபைகளை நடத்த அந்த நாளை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக அவர்களோடு கூட இருந்து நீர் கொடுத்த ஞானத்திற்காக, அறிவிற்காக தொடர்ந்து நீர் ஞான வெளிப்பாடுகளை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் வாழ ஓய்வு நாளை உமக்காக பயன்படுத்த நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த குமாரனா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய தயவு அந்த மகள் மேல கிடைக்கும்படியாக
தேவன் நீர் அந்த மகளுக்கு முன்பாக போகும்படியாக குழலானவைகளை நீராக்கி நீர் நீர் உருவாக்கி அந்த வேலைகளை கொடுக்கும்படியாக முடிய இரக்கத்தை வேண்டி நிற்கிறோம், தயவை வேண்டி நிற்கிறோம். துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்க சிசிலியா அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியா அம்மா, Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே எங்கள் தேசத்தை பொறுப்பேற்று அவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட கர்த்ததாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துறவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, இலங்கை தேசம் உமது கரங்களில் இருக்கிறதப்பா. அன்பான தகப்பனே, உமது நாடப்பா, நீர் படைத்த நாடப்பா. அப்பா பிதாவே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா பிதாவே, அங்கே எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ராஜாக்கள் மந்திரிமார்கள் உமது போர்வைக்குள் மறைத்து வைத்து காப்பாற்றும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்லாம உமது திட்டைக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்தரே, உமது நாமம் அங்கு எங்கு சென்றாலும் ஜொலிக்க பண்ணும் தகப்பனே. உமது நாமம் ஜொலிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எல்லோரும் ஓங்கி ஒலிக்க செய்யும் தகப்பனே. அப்பா எல்லோரும் ஓங்கி ஒலிக்க செய்யும் தகப்பனே. உம்மை நோக்கி ஓங்கி ஒலிக்க செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இங்கே நடக்கிற கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா இந்த நுழம்புக்கடியல் அப்பா எல்லாவற்றிலும் நீர் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஜனத்தை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே, மக்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அங்கே எவ்வளவோ வருத்தங்கள் துன்பங்கள் நோய்களால் வாடுகிறார்களே தகப்பனே. அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்க நீரே ரட்சிக்கிறார். அங்கே உதிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அங்கு ஒரு அமைதியே மாறுதலையும் உண்டாக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இலங்கை தேசம் உமது கரங்களில் இருக்குதப்பா. அப்பா இந்த இலங்கை தேசத்தை உமது கரங்களால் மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் அப்பா. பிதாவே உமக்கு சூத்திரம் அப்பா. எவ்வளவு இடைஞ்சல்கள் துன்பங்கள் வந்த போதிலும் நீர் காப்பாற்றி அப்பா இந்த மக்களை பாதுகாத்து கொண்டு வாரதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமது கரங்களால் எல்லோரையும் தொடும் தகப்பனே. உமது இரத்தத்தாலும் உமது ஆவியாலும் அவர்களை தொழ நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. உமது தழும்புகளா அப்பா அவர்களை மூடி மறைத்து அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. அப்பா தகப்பனே, இந்த மகள் ஒன்று வேலை பிரச்சனையாக கேட்டுக்கொண்டா தகப்பனே. அவன் வேலை நல்ல மாதிரி நடக்க நீர் உதவி செய்யும் அப்பா. அப்பா அவவோடு கூட இருந்து அந்த வேலையை நீரே அவக்கு நல்ல முறையில் நடத்துறதுக்கு உதவியா இருந்த தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த மகளோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா எந்த சாத்தானும் அவர்கள் கிட்ட நெருங்காதபடி அவ பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே அப்பா தகப்பனே, லேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர் அப்பா அவர் மூலம் இந்த சங்கம வானொலியை நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அந்த மகனே எந்த ஒரு நோயும் இல்லாமல் அவர் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா அவர் எங்களுக்காக ஜெபிக்கவும் இந்த சங்கம வானொலி தந்ததுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவ மகனை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக அவர்கள் தேவைகளை
பூர்த்தி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, வினோ சிஸ்டருக்காக ஜபிக்கிறோம் தகப்பனே. அவ தனிமையில் நின்று எங்கி தவிக்கிற தவிப்புகள் எல்லாத்தையும் காண்கிற தெய்வம் அப்பா. அன்பான தகப்பனே, அவ கல்யாண நாள் மகளின் கல்யாண நாளை நீரே நீட்டியா அப்பா சந்தோஷமா செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவருக்கு எந்த இடையூறும் வந்தாலும் அதை தகர்த்து நீரே அவருக்கு நல்ல ஒரு வழியாயிருந்து மகளின் காரியங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மைக்கு கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. அவருக்கு ஒரு நல்ல உதவி செய்யும்படியாக உண்மைக்கு இறந்து மன்றாடி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். உம்மோடும் இருப்பாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த நாட்கள்ல இந்த யுத்த நாடுகள் எல்லா நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இந்த இயற்கை அழிவுகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இப்படியான காரியங்கள் இலங்கை தேசத்திலே, அங்கு டொங்கு காய்ச்சல், ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா, அங்கு ஜெர்மன் தேசத்தில கூட அங்கு அந்த நாட்டிலே இருந்து வந்தவர்களுக்குள்ளே அங்கு ஏகோலா இருந்து அவர்கள் புறம்பாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்படியாய் தேசங்களிலே இந்த நோய்கள் பரவாதபடி கர்த்ததாமே காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு விசைவன் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. அன்பும் கிருமிந்த பிதாவே, இந்த ஓலைமுறை பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா. நீங்கள் மன்னிக்கிற தேவனப்பா, மன உருக்கத்தின் தேவனப்பா பிதாவே. பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், செத்த பழிகளை மன்னிங்க நேசராஜா. எல்லா சீர்கேடுகள், கொடுமைகளை மன்னிங்க தேவனே பிதாவே. சந்ததி சந்ததியாய் சந்தானமாய் செய்து வந்த பாப சாப அக்கிரமங்களப்பா, இரத்த பழிகள், சீர்கேடுகள், கொடுமைகளை என் தேவனே மன்னிங்கப்பா பிதாவே. மன்னிங்க. உடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவுங்கப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த இரத்தத்தால் மூடுங்கப்பா, எந்த நோய் வியாதிகள் அணுகாதபடி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் மூடுங்கள் அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே, சோஸ்திரம் ஐயா. மன்னிங்கப்பா என் தேவனே. தேவனே, இலங்கை மக்களை மன்னிங்க ராஜாவே என் தேவனே பிதாவே. அங்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் மன்னிங்க ராஜாவே என் தேவனே. உம்முடைய வார்த்தைக்கு எதிராக கிரியை செய்ற எல்லா கிரியைகளையும் மன்னிங்க என் தேவனே பிதாவே. தேவனே, இந்த சகல நோய் வியாதிகளை தேவனே இந்த மக்களை விட்டு விளக்குங்கப்பா ராஜா. நீங்க சொல்லி இருக்கீங்கப்பா, நானே உன் பரிகாரியாய கர்த்தர், உன்னுடைய வியாதிகளை உன்னை விட்டு விளக்குவேன் சொல்லி இருக்கிறீங்களாப்பா பிதாவே. உன்னுடைய ஆயுசு நாட்களை பரிபூர்ணப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறீங்க தேவனே. நீங்கள் வாக்கு மாறாத தேவன் அப்பா. உண்மை மக்களுக்கு செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே, உம்முடைய மனந்தாக எம்முடைய வார்த்தை அனுப்பி அப்பா சுகப்படுத்துங்களப்பா ராஜா. என்னுடைய தலைமுறையாலே நீங்கள் குணமானீர்கள் இந்த வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களையா இந்த மக்களை ராஜா. தேவனே, பட்சபாதம் இல்லாத தேவனே, ஒவ்வொரு தேசத்தில மக்களை பொறுப்புங்கப்பா, நோய் சுகப்படுத்துங்கப்பா ராஜா. இதே போல நோய் கிருமிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுறாங்க தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே. தேவனே நன்றி அப்பா. தேவனே, மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க. இந்த மக்களுக்கு ஊற்றுங்கப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு சத்தியம் செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. நன்றி என் தேவனே. புறப்படும் ஐயா தேவன். தேவனே, இந்த எபோலா நோய் கிருமிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. தேவனே, அந்த டெங்கி காய்ச்சல் நோய் கிருமிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. நன்றி அப்பா. நன்றி ராஜாவே. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் மக்களை விட்டு வெளியேறுவதாக. நோக்கி காலமாக தேவனே கிருபை செய்யுங்கப்பா என் தேவனே. நன்றி என் தேவனே. சோஸ்திரம் ஐயா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே. ஜபிக்கிற ஜபங்களுக்கு அப்பா நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனப்பா. உம்முடைய சித்தத்தின்படி தேவனே ஜபங்களுக்கு நீங்கள் அட்டுண்ட மக்களுக்கு செய்யுங்க.
காரணங்கப்பா பிதா கண்ணீரோடு சுவப்படுத்துங்க கண்ணீர் ராஜாவே ஓ கிருப செய்யுங்கப்பா தேவனே கிருப செய்யுங்க வேறு அறிவில்லாமல் சங்காரமான இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்கப்பா பிதா தேவனே இந்த தேசத்த மக்கள் இந்த மக்களுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா தேவன் அறுப்பு மீதி வேலையாட்களோ சொற்பம் என்று சொன்னீங்க தேவனே தேவனே வேத அறிவில்லாமல் சங்காரம் அவர் மக்களுக்கு தேவனே சத்திய வார்த்தையை அறிவிக்க தேவனே கிருப செய்யுங்கப்பா ஓ நன்றி 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 என் தேவனே சோசனம் நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா பிதாவே எல்லா அழிவில் நின்று இந்த மக்களை முற்று ரட்சியுங்களப்பா எல்லா யுத்தங்கள் நின்று இந்த மக்களை ரட்சியுங்களப்பா பிதாவே சிலையும் கொல்லையும் அழிக்க தேசங்களை விட்டு மக்களை விட்டு தேச தலைவர்களாக கிருப செய்யுங்க எல்லா மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக எல்லா மதுகள் தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக மதம் கட்டுகிற சத்திய வாழ்க்கை செய்யுங்கப்பா நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒரு தேசத்தையும் கொடுங்க என் தேவனே நன்றி அப்பா நன்றி ராஜாவே உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அக்னியை போட வந்தேன் சொன்ன தேவனே உம்முடைய பரிசுத்த அக்னியை போடுங்கப்பா பற்றி எரிவதாக என் தேவனே உங்களுடைய இருதயங்களிலும் தேவனே உம்முடைய வார்த்தையிலும் பற்றி எரிவதாக ராஜா ஓ நன்றி அப்பா நன்றி என் தேவனே கிருப செய்யுங்க தேவனே இந்த தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்க அப்பா ரட்சித்துக் கொள்ளுங்க தேசங்கள் உம்முடைய வார்த்தையிலே செய்யுங்கப்பா நன்றி தேச தலைவர் ராஜாக்களை சித்தத்தபடி திருப்புறப்பா பிதா ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா பிதாவே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளுக்கு நன்றி அந்த சோஸ்திரம் ஐயா நன்றி ராஜா இதற்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்க நீங்க தேவனே நீங்கள் வழக்காடுங்கப்பா பிதாவே நீங்கள் பரிந்து பேசுங்கப்பா ஓ நன்றி ஆவியான சோஸ்திரம் ஓ நன்றி பிதாவின் வல்லவா சேர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆவியானவரே நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சலோடப்பா இந்த தேவனே அழிந்து போற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்காய் நன்றி ஆவியானவரே ஓ நன்றி அந்த தேவனே சோஸ்திரம் ஐயா உம்முடைய ராட்சியம் பூமி எங்கும் வருவதாக உம்முடைய ஆளுகை பூமி எங்கும் வருவதாக என் தேவனே உம்முடைய சித்தம் ஒவ்வொரு தேசங்களிலே நிறைவேறுவதாக என் தேவன் ஈரான் தேசத்தை புறப்படும் இஸ்ரேல் தேசத்தை புறப்படும் ஐயா அமெரிக்கா தேசத்தை புறப்படும் ஐயா இந்த யுத்தங்களுக்கு முடிவை கொண்டு வாருங்க ராஜா நீதியை சரி கட்டுங்கப்பா பிதாவே பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக மதங்களுக்கு பின்னாண்டு கிரியேசர் ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக ஓ நன்றி அப்பா பிதாவே ரஷ்யாவிலே ரட்சிப்பு உண்டாவதாக யுக்ரைனிலே ரட்சிப்பு உண்டாவதாக என் தேவனே தேவனே கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே நீங்கள் ஆதி முதல் அந்தம் வரை செய்கிற காரியங்களை மனிதன் ஒருவனும் கண்டுபிடியான்னு சொன்னீங்கள் அப்பா பிதாவே தேவனே இந்த மக்களுடைய மனக்கண்களை திறவுங்க அப்பா பிதாவே அழிவு நின்று பாதுகாத்துக் கொள்ளுங்க என் தேவனே நன்றி ராஜாவே நன்றி என் தேவனே சோசமையா கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கங்கள் யாவும் முழங்குவதாக நாமங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்வார்களாக என் தேவனே பூமி எங்கும் உள்ள மக்கள் மீது உடைய ஆவியை ஊற்றுங்கப்பா ஓ நன்றி உடைய அக்கினியை போடுங்க நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா நன்றி அப்பா பிதா தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் தேவனே அப்பா பகிர்ந்தாருங்க அப்பா ஓ நன்றி ராஜாவே உம்முடைய சித்தத்தின்படி இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனப்பா நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா பெண் வாசலே நின்று தேவனே இந்த தேசங்களை அழிக்காதபடி ஒருவனை தேடுகிறேன் என்று கேட்டீங்களப்பா ஒருவனை காண சொன்னீங்களப்பா பிதா தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று சொன்னீங்களப்பா பிதா தேவனே இந்த தேசத்து மக்களுடைய காதுகளை தேங்க ஆவியானவரே ஓ நன்றி அப்பா பிதாவே நன்றி என் தேவனே சோத்திரம் ஐயா உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய மக்கள் அப்பா தங்களை தாழ்த்தி தேவனே பிதாவே தேசங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுதப்பா அந்த தேசங்களுக்கு நீங்கள் அவருடைய பாவத்தை மன்னித்து தேசங்களுக்கு நீங்கள் சேமத்தை கொடுப்பதற்காக நன்றி இயேசு ராஜா நன்றி அப்பா பிதாவே தேவனே பொறுப்படுங்கள் அப்பா அந்த ஊழியத்தில் நடத்துகிற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்க அப்பா ஊழிய பருகி பெறுவதாக பெரிதாக்கம் அற்புதங்கள் செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க அப்பா பிதா
ஓ நன்றி ராஜா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா அளவில்லாமல். அதே போல் ஜெனசிஸ் புறப்படும் அப்பா, 2 பிள்ளைகளை புறப்படும் அப்பா, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியும் தேவனே. இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை ஆசீர்வதியும், வேலைகளை ஆசீர்வதியும் ஐயா. கைட்டு சேர வேலைகளை ஆசீர்வதியும் அப்பா பிதாவே. உம்முடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் கைட்டு சேர எல்லா காரியங்களையும் நீங்கள் வாய்க்கப்படுகிறதவனப்பா. அதற்காக நன்றி. என் தேவனே சோஸ்ரம். தேவனே அந்த மகள் ஒரு தேவனின் ஒரு தாயார் வேறு இடத்திலே பிரச்சனை என்று சொன்னாங்கள் அப்பா பிதாவே. தேவனே அந்த மகளை புறப்படும் அப்பா பிதாவே. தேவனே இந்த மகளுக்கு எதிராக வருகிற ஒரு வழியாய் ஓடி போக சொன்னீங்களப்பா. எனக்கு எதிராக எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போமன்னு சொன்னீங்க தேவனே பிதாவே. உம்முடைய பிள்ளைகளோடு நாளும் வெட்கப்பட்டு போகலையப்பா பிதாவே. 10,000 பேரை 2 பேர் 10,000 பேரை திருத்துவான் சொன்னீங்கள் தேவனே. இந்த மகளுக்கு நல்ல உறுதியான விசுவாசத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொன்னீங்களப்பா தேவனே. யாக்கோப்பு 4:7 சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதாக. இந்த மகள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு சகல கிரியைகளும் சிறந்து போவதாக. மத்தேயு லூக்கா 10:17 சொல்றீங்களப்பா. சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள ஓ சர்ப்பத்தின் மேலும் தேவமே உனக்கு அதிகாரம் தந்தேன், ஒன்று முன்னே சேதப்படுத்தாதன். நன்றி ராஜாவே, நன்றி தேவனே சோசமையா. மகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. யுத்தம் பண்ணுங்க அப்பா. அழுது மீட்டுக் கொள்ளுங்க, அற்புதம் செய்யுங்க தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி தேவனே சோசம் ஐயா. முந்தினவர்கள் பிந்தினவராய் முந்தினவராய் மாறுவார். நன்றி தேவனே சோசம் ஐயா. நம்மளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சகல கிரிகளும் அப்பா வேறு இடத்துல சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக. அதிகாரிகள் மத்தியிலே தயையும் இரக்கத்தையும் கொடுங்கள் அப்பா. அந்த வேலை இடத்தை சுற்றி உடைய அக்கினி மனதாய் சூழ்ந்து கொள்ளும். உடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா பிதாவே. அந்த இடத்திலே எல்லா மாறுதல் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியாக தேவனே இந்த ஜெபங்களை கேட்டு நீங்கள் பகிர்ந்து கொடுப்பதற்காக நன்றி. நன்றி என் தேவனே சோசம் அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள், சோஸ்திரங்கள் அனைவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வைக்க பண்ணுவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். அதே போல் அனைவருடைய கரத்திலும் இருந்து தேவன் அனைத்து காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ணுவாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய தேவ பலம், மகிமை இந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளே வர வேணும். அந்த ரொமானா என்ற அந்த சகோதரிக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த சகோதரிக்கு இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் தன்னுடைய வல்லமினாலும் தேவ பலத்தினாலும் மகிமையினாலும் மாற்றி அமைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் தேசங்கள், மக்கள், ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடும் ஜீவன்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாயிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே விண்ணப்பத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தவரே உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அவர் பரலோகத்துக்கு ஏறி தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவரே, ஆண்டவரே இந்த வேளையிலும் ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் அவர்களுக்காக வரங்களை வாங்கி கொண்டீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா.
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்த வரங்களை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற மனக்கண்களை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்து முடித்த அந்த கிருபைகள், எங்களுக்கு தந்த ஆண்டவரே அந்த பாக்கியம், எங்களுக்கு தந்த அந்த உறவு, எங்களுக்கு தந்த அந்த கிருபைகள் ஈவுகளுக்கு கர்த்தாவே புரிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வசனங்களினாலே ஆண்டவரே ஜெயம் கொள்ளத்தக்கதான அந்த ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய வசனத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொண்டு எங்களை நாங்கள் திருத்தி கொண்டு கர்த்தாவே உமக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு கூட காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் செய்கிறது இன்னதென்று புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்துகிற பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பொழுது கர்த்தாவே இதை கேட்டு மனம் திரும்பி உமக்கு நேராக நாங்கள் நின்று கர்த்தாவே உம்முடைய வல்லமைகளை கிருபைகளை பெற்றுக்கொண்டு இந்த தேசத்துல கர்த்தாவே உமக்கு சாட்சிகளாகவும் அடையாளங்களாகவும் ஆண்டவரே நிருபங்களாகவும் ஆண்டவரே சபைக்கு தூணாகவும் நாங்கள் காணப்பட தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே எங்களுடைய மக்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்மை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, நீர் தேவன் உணர்ந்து கொண்ட கிருபை செய்வீராக. நானே என்னை தவிர வேறே தேவன் என்பதை கர்த்தாவே இந்த மக்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் பூமியிலே கட்டளையிடப்படவில்லை என்று சொன்னார். அந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை கர்த்தாவே நாங்கள் அறிக்கை பண்ணவும் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே தகப்பனே புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினவர் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி ரட்சிப்பின் வழியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தாவே இந்த வழியை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவரே தேசத்து மக்கள் யாவரும் ஆண்டவரே இதை அறிந்து கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கோபாய்க்கினைகளுக்கு விலக்கப்பட்டு ஆய்க்கினை தீர்ப்புகளை விலக்கி ஆண்டவரே இதோ என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரும் ஆண்டவரே இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையையும் தைரியமாக கிருபை அடையும்படிக்கு தைரியமாக கிருபாசனத்தண்டைக்கு வர சொன்னவரே இதோ உம்முடைய கிருபாசனத்தண்டை வருகிற பாக்கியத்தை தந்திருக்கிறீங்க என்பதை கர்த்தாவே உணர்ந்து கொள்ள கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. நாம் மூத்த சகோதரன் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மூத்த சகோதரராகவும் மனவாளராகவும் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் இதோ கூட எங்கள் மத்தியில வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவரே நல்ல சிநேகிதனாக இருக்கிறார் என்பதை ஆண்டவரே புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை தந்த மக்கள் உம்மண்டையில ஓடிற உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் கர்த்தாவே இந்த சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, தொட முடியாதவர்களை பார்த்து ஆண்டவரே தொடுகிறதற்கு கிருபை கொடுத்தவர் தேவன் நீர் ஆண்டவரே. 12 வருஷம் பெரும்பாலுள்ள இஸ்திரியை ஆண்டவரே உம்மை தொட வேண்டும் என்று ஆண்டவரே அவங்க ட்ரை பண்ணின பொழுது நீர் தொடுவதற்கு அனுமதி கொடுத்த தேவன் ஐயா. இதோ தொட முடியாதவர்கள் தொட அனுமதித்து கொடுத்து ஆண்டவரே தகப்பனே அவர்களுடைய சரீரத்தின் உதிரல்கள் நின்று போக பண்ணின தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆண்டவரே. இதோ இந்த முறை இந்த சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அந்த
சகோதரியை உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய ரத்தம் பரிசுத்தம் என அறிக்கை பண்ணுகிறேன் ஐயா. இதோ தகப்பனே, அந்த மகள் மீது கர்த்தாவே உம்முடைய கரம் இறங்கி வருவதாக, ஆணி பாய்ந்த கரம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினால் குணமாக்கப்பட்டோம் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படியும் இதோ எந்த பலவீனமாய் இருந்தாலும் இத்திரிய ஒரு பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன வசனத்தின்படியும் இதோ அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த வியாதிகள் விலகி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலவீனத்துல உம்முடைய பலம் பூரணமாய் விளங்கட்டும். அன்னைக்கு கர்த்தாவே அந்த ஸ்திரியை கூப்பிட்டு ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியில நீ சாட்சி கொடுக்க பண்ணினது போல இதோ இந்த மகளும் கர்த்தாவே நீர் விடுவித்தீர் என்று சொல்லத்தக்கதாக, எழும்பி வந்து உமக்கு முன்பாக நின்று சாட்சி கொடுக்கத்தக்கதாக இதோ உம்முடைய ஆணிப்பா இந்த கரம் தொட்டு சுகமாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது எப்படிப்பட்ட வியாதிகளாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டங்களாய் இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பலவீனங்களாய் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாற்றப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊடகத்தை கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்தி வழி நடத்துகிறதற்காக சோதரிக்கிறோம். எண்ணம் அநேக இடங்களுக்குள்ளே பிரவேசிப்பதாக, எண்ணம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் வீடுகளுக்குள்ளே ஆண்டவரே காண செய்வீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ லெஸ்லி அண்ணனாகும் அவருடைய குடும்பத்தை உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து பயணிக்க கிருபைகளையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு வேண்டிய கர்த்தாவே பக்க பலம் உள்ளவர்கள் சூழ்ந்து கொள்ள உதவி செய்வீராக. ஊழிய காரியங்களில் தேவையானவர்கள் கர்த்தாவே இணைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, சகோதரி ஜேனட் சிஸ்டருக்காகவும் ஆண்டவரே அவங்க குடும்பத்துக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலன் கொண்டு திடமனதாய் என்று சொல்லுகிறவரே, நீ பயப்படாது என்று சொல்லுகிறவரே, இதோ தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தேவ ஞானத்தினாலும் கல்வி ஞானத்தினாலும் நிரப்பி அநேகர் கர்த்தாவே உம்மண்டையில விண்ணப்பங்களை கொண்டு வரத்தக்கதாக, அநேக விண்ணப்பங்களை உம்மண்டையில செலுத்தத்தக்கதாக, சூழல்களை பார்க்காம விசுவாசத்தோடு தைரியமாக நின்று ஆண்டவரே அநேகரை நடத்துகிற வல்லமைகள் இன்னும் காணப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, தேவ குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுக செய்வீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுக செய்வீராக. உன்னுடைய அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சமாதானமும் சந்தோஷமும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் இணைந்து உம்முடைய சமூகத்துல உமை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை வழி நடத்த எங்கள் ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன் எனக்கு ஆமா தேங்க்யூ. அப்படியே உங்களை ஒவ்வொருவரோடும் கூட ஆமேன் ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசம் ரட்சிக்கப்பட வேணும். இலங்கை தேசம் தேவனுடைய வல்லமினால் மூடப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். எங்கள் தேசம் இன்றைக்கு பயப்படுகிற தேசமாய், அங்கு தேவ பயமற்று அங்கு அநீதிகள் மாக்கங்கள் பொல்லாப்பல் நிறைந்ததா இருக்கிறது. அதுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, நன்றி தகப்பனே. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. அதிகாலை இம்மட்டு நேரம் நீங்கள் நடத்தி பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தை திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்திலே அப்பா தந்தையப்பா, இலங்கை தேசம் முழுவதும் அப்பா 25 மாவட்டங்களிலும் அப்பா காடுகள் மேடுகள் எல்லா இடத்திலையும் இருக்கிற அனைத்து
ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் அப்பா தொடும்படியாக செபிக்கிற ஆண்டவரே அப்பா. தந்தையே, பாவங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறதப்பா. தகப்பனேப்பா, வெளியாக்களினாலேப்பா எந்த பிரச்சனையும் இல்லையப்பா. தகப்பனேப்பா, குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனையாகலப்பா. பாவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என் தந்தையப்பா. ஆண்டவரேப்பா, இவர்கள் சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும் என் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா, உங்கள் வார்த்தை அவர்களுக்குள்ளாக இருந்தால் மாத்திரம்தானப்பா இவர்கள் மனிதராக வாழ முடியும் என் தந்தையப்பா. உங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு சென்றடையணும் அப்பா. ஆண்டவரே அப்பா, சுவிசேஷம் அப்பா, தகப்பனே அப்பா, ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு மாவட்டங்களும் அப்பா அதிகரிக்கணும் அப்பா. சுவிசேஷம் சொல்லுகின்றது அவர்களுக்கு வார்த்தைகள் சென்றடையப்பா இன்னும் அதிகரிக்கணும் என் தந்தையப்பா. பிதாவே அப்பா, தகப்பனே அப்பா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராமம் அப்பா ஓய்வின்றி அப்பா சுவிசேஷம் சொல்லுகின்றவர்கள் அப்பா அணிதிரண்டு திரளாக இதப்பா சென்றப்பா சுவிசேஷம் அறிவிக்க கிருபை செய்யுங்க என் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா, உலக காரியங்களுக்கு ஓடாத படிக்கு, ஒரு ஆத்மாவுடி நரகத்துக்கு செல்லாத படிக்கப்பா என் தந்தையின் பாதத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் அப்பா நீங்கள் ஆவிய ஊற்றுங்கப்பா. சுவிசேஷ தாகத்தை ஊற்றுங்க என் தந்தையப்பா. ஆத்மா தாகத்தை ஊற்றுங்க என் தந்தையப்பா. கண்ணுக்கு முன்னாகப்பா அழிந்து கொண்டிருக்கிறது என் தந்தையப்பா. இதாவே அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா இன்றைக்கு அப்பா குடும்பங்களுக்குள்ளாக பிரச்சனை அப்பா, அப்பாவால பிரச்சனை, அண்ணனால பிரச்சனை, தம்பியால பிரச்சனை அப்பா. இந்த பாவங்கள்ல விட்டப்பா தகப்பனே அப்பா விடுதலை ஆக்குங்கப்பா. என் தேசத்துல என் ஜனம் எல்லாம் மீறுமப்பா ரட்சிப்பின் ஆவிய ஊற்றுங்க என் தந்தையப்பா. இலங்கை தேசம் ரட்சிப்புக்குள் வரணும் அப்பா. என் தேசம் அப்பா அழிந்து போகவே கூடாதப்பா. ரட்சிப்பின் ஆவியை நீங்கள் ஊற்றுகின்றதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மேலே அப்பா இவர்களின் பாவங்கள் எல்லாவற்றையும் அப்பா விட்டு தந்தையப்பாவின் பாதத்துக்கு வர கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, சுகங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், ஆலயத்துக்கு வருகிறார்கள், விசுவாசிக்கின்றார்கள். ஆனாலும் அப்பா அடுத்த நொடி பொழுதிலே விலகி போறார்கள் என் தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா என்றைக்கும் என் தந்தையின் பாதத்தை பற்றி பிடிக்கிற இனமாக மாற்றுங்கப்பா. இதாவே அப்பா, தகப்பனே நன்மையை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் விலகி போறார்கள் அப்பா. நன்மை பெறாவிட்டால் தகப்பனே அப்பா எப்பொழுதும் அப்பாவின் பாதத்திலே இருக்கிறார்கள் என் தந்தையப்பா. எல்லா பாவங்களையும் விட்டப்பா இந்த இனங்கள் மீதப்பா அன்பான ஆவிய ஊற்றுங்க, ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா, இஷ்டவேளை காக்கின்றவர் அப்பா உறங்குவதும் இல்லையப்பா, தூங்குவதும் இல்லை. ஆண்டவரே அப்பா, இந்த இலங்கை தேசம் அப்பா தகப்பரே வாலிப பிள்ளைகள் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகள் அப்பா தகப்பரே அப்பா ஒவ்வொரு கிராமமாக நாங்கள் இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறோம் தந்தையப்பா. பாவங்கள் பெருகினதாலே அப்பா இவர்கள் மீது அப்பா உங்கள் வார்த்தையை அனுப்புங்க அப்பா. தந்தையே அப்பா, வார்த்தைகள் சென்றடையணும் அப்பா. சுவிசேஷ பணியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா விரைந்து செல்லணும் அப்பா. நமக்கு உயிர் பேதில்லை அப்பா, அந்த பணியை நாங்கள் சரியாக செய்ய வேணும். ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி அப்பா விரைந்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா அப்பா, தகப்பனே வேதனையா இருக்குதப்பா. நாங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கு செல்லும் போதப்பா சிலர் அதிகாக்களுக்கு தெரியலையப்பா, அவர்களுக்கு அப்பா இருக்கு அப்பாவின் வார்த்தையே தெரியலையப்பா. இப்படி ஒரு இருக்குன்னே தெரியாத கிராமங்கள் எல்லாம் மறைந்து இருக்குதப்பா. அப்பா, நீங்கள் வெளிக்கொண்டு வர்றதற்காக நன்றி தந்தையப்பா. இப்படியான இடங்களுக்கு அப்பா நீங்கள் அதிகமான தேவ பிள்ளைகளை அனுப்பி அப்பா அவர்களை அப்பா நீங்கள் மீட்டெடுக்கிறீங்களப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. தேசம் முழுவதிலும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா உங்களை சித்தம் மாத்திரம் செய்யப்படணும் அப்பா. எல்லா இனங்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். வந்தா கொடுப்போம், எல்லாவிட்டால் முடிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்திய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வீடுகளையும், குடும்பங்களையும் சந்ததியாய் ஆசீர்வதியின் தலைமுறைக்கு தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தலைமுறையை காக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சங்கம வானொலிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கு ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய்
உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே இந்த ரொமானாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ரத்தம் தெளிக்கிறோம். ஆண்டவரே எங்களை உம்முடைய ரத்தத்தினா மூடிக்கொண்டு ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்பல் இலும்பல் தசையாவில் உம்முடைய வல்ல மரங்கட்டும் ஆண்டவரே அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு எல்லா சத்துருவின் திட்டங்களும் ஆண்டவரே அதுக்கு பிள்ளைக்கு எதிராக எல்லா சத்துருவின் திட்டங்களும் ஆண்டவரே இயேசு முறையட்டிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த வேலை செய்யற இடத்திலே எந்தெந்த மனுஷர் எந்தெந்த பேர் வழி குடும்பம் சந்ததி ஆண்டவரை இருக்கிறார்களோ கத்தாவை தீமைக்கும் தீங்குக்கும் ஆண்டவரை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்களோ எந்தவனை அவைகளை எல்லாம் நீர் அறிவி கத்தாவே ஆண்டவரே. நாங்கள் நீர் சொல்லாக நீர் கட்டளட நீக்கும் ஆண்டவரே. எங்கள் சொல் நாவிலே சொல் புறவதற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அந்த பிள்ளைக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழிகளை காண்கிற தேவன் பாதைகளை காண்கிற தேவன் அப்பா உம்முடைய ஜீவனை ஆண்டவரே இந்த ரொமாக்குள்ளே வைத்து கத்தாவே ஆண்டவரே இந்த ஜீவனுக்கு விரோதமா நிக்கிற எல்லா பொல்லாத சக்திகள் மனுஷனுக்கு பின்னாலே கிரிய செய்கிற வல்லமைகள் கத்தாவே எல்லாம் கட்டிந்து போடுவீராக. இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும்படி கத்தாவே ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே கத்தாவே எந்தெந்த காரியமோ திவேசங்களோ இருக்குதோ கத்தாவே எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே முறியடிக்க வல்லவரையா மடங்கடிக்க வல்லவரையா. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே இவைகள் ஒன்றும் வாய்க்காதே போவதாக. அந்த பிள்ளைக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினம் வாய்க்காமே போவதாக கத்தாவே. எந்த நாவை நீர் குற்றப்படுத்துவீர் ஆண்டவரே. மறைவிடங்கள்ல இருந்து கிரிய செய்கிற ஆவிகள் இயேசுவின் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டுவதாக கத்தாவே. நீர் ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அக்கினியானது கத்தாவே எந்த தீமையோ தீங்கோ கத்தாவே நாங்கள் அறியோ நீங்கள் அறிகிற தேவன் அவைகளை எல்லாம் சுட்டரிக்கப்பட கத்தாவே. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆறுதலின் சமாதானத்தை நீ கட்டளையிடும். அது பலத்திலிருந்து யோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அந்த சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே. வேதனைகளை காண்கிற தேவன் ஆண்டவரே. இருதயங்கள் சிந்தைகளை கத்தாவே சேதப்படுத்துகிற பொல்லாத ஆவி இயேசுவின் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதா ஆண்டவரே. நாங்கள் சாட்சிகளை கேட்கக்கூடியதா நீர் மாற்றங்களை மாறுதலையும் பெரிய மாறுதலையும் உருவாக்க கத்தாவே நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய இரத்தத்தினால் பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தவனே இன்றைக்கே அதன் முடிவுகள் கத்தாவே நல்ல முடிவுகள் அவர்கள் காணக்கூடியதா வேலையில இருக்கிற சகல பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை குணமாகும்படி கத்தாவே காயங்களை கட்டுற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே நுகங்களை காயங்களை கட்டி நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த ஜெபங்களை கேட்டார் என்ற விசேடமாக சகோதரி ரொமானாக்காக ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே அவருக்கூடாக அவருடைய வேலை தளத்தில் என்னென்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் தாமே முடிவு கொடுத்து அவரை சந்தோஷம் சமாதானத்துடன் குடும்பத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். தன்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரை ஒப்புவித்துக் கொண்டு அதே வழியில் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் வாஞ்சியோடு ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you sister Janet. God bless you brother Guna. கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.